9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்தியாவோட வரலாறு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சவுத் இந்தியாவுக்கு தான் எடுத்தாலும் அதில் இருந்து விஜயநகரம் வரைக்கும் மொகல் வரைக்கும் அந்த பீரியடில் வந்து முழுக்க டெக்னாலஜி, விவசாயம், நீர்ப்பாசனம் எதுவாக இருந்தாலும் தென்னிந்தியாவை தான் எடுத்தாங்க. அதனால் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் மொத்தத்துமே சவுத் இந்தியா மட்டும்தான் வரும். இப்போ ரொமிலா தாப்பரோட இந்திய வரலாறு இந்த விஷயங்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயில் வந்து எப்படி ஒரு நிலப்பிரபுவாக இருந்துச்சு, சமூகத்து மேலே எப்படி ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்னா முழுக்க தென்னிந்திய கோயில்கள் தான். அது குறிப்பாக தஞ்சை பெரிய கோயில், இந்த சிதம்பரம், இந்த மாதிரியான கோயில்கள் இதை பற்றி தான் வந்து கப்பல் கட்டும் தொழிலை பற்றி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் சவுத் இந்தியா தான் அதை பற்றின ரிசர்ச். இந்த மாதிரி இந்த டயத்தில் நான் இர்ஃபான் ஹபீபை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முக்கியமாக இந்த இஸ்லாமிக் இது இருக்கு இல்லைங்களா, சுல்தானேட், அதில் வந்து ரொம்பவும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இப்போது அவருக்கு வந்து அந்த பாரசீகம் அந்த மாதிரியான புத்தகங்கள்ல இருந்து அவர் எடுத்துக்கிறதுனால அவரோட மையமான ஏரியாவாக இந்த இது கங்கை சமவெளியும் அந்த இடமும் இருக்குது. சவுத் இந்தியாவுக்கு அவர் வரவில்லை. அந்த அதை பற்றின விஷயங்கள் இருக்குது. இந்த 2 மிடிவ் இந்தியாவில் 2 புக் இருக்குது. என்ன பீப்புள்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தென்னிந்தியாவை பற்றி அந்த பெரிய புக்கு படிக்க முடியாது, ஒரு 2000 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. படிக்கிறாங்க மிடிவ் இந்தியா மட்டும் வச்சாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சார் சொன்னது உண்மைதான், ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துக்கல அப்படின்னு. ஆனால் அது பார்க்கணும் அப்படின்னா ரொமிலா தாப்பரில் வரும் இந்த சவுத் இந்தியாவை பற்றின விஷயம். இப்போ இர்ஃபான் ஹபீப் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நம்மளோட கைலாசபதியும் வானமாமலையும் சேர்ந்த மாதிரியான ஒரு மனுஷன். எப்படி கைலாசபதி வந்து ஆக்ஸ்போர்டில் படித்தவர், வானமாமலை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஃபுல் டைமர். இது 2 பேரும் சேர்ந்தது தான் ஆனால் ஒர்க்கு அப்படிங்கிறது வேற தளத்தில், அது பெரும்பாலும் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் அவருடையது. நம்ம இதில் வந்து அந்த மாதிரி தொழில் ரீதியான ஒரு வரலாறு அறிஞராக இல்லைனாலும் வானமாமலையுடைய பங்கு வந்து ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு பங்கு. அவரை பற்றியா கூட ஒரு நாள் நம்ம வந்து பேச வேண்டியது. ஏன்னா இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லி தமிழில் உருவானதுக்கு காரணமே வானமாமலை தான். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னது அது எல்லாமே இன்றைக்கி அது வளர்ந்துருக்கிற அளவை பார்க்கும்போது, இன்றைக்கி சார் சொல்லி நான் வந்து பாரதிய யூனிவர்சிட்டியில் அந்த லைப்ரரியில் பார்க்கும்போது பெரும்பாலான ஆய்வுகள் நாட்டுப்புற பழங்குடியின ஆய்வுகள் தான். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு ஃபுல் டைமர் தான் அதுக்கான விதை போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. இவரோட ஆய்வு வந்து ரொம்பவும் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஆய்வு. அதே மாதிரி அவ்வளவு பிரச்சனையாக இருக்காது. இப்போ இந்த கைலாசபதியும் ரொமிலா தாப்பர்லாம் படிக்கும்போது சில சமயத்தில் வந்து முடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப அநியாயத்துக்கு டீட்டெயில்ஸு நானும் அப்படியே போயிட்டே இருக்கும். இவர் வந்து பெரும்பாலும் அது ஒரு விதமான இடதுசாரிகளுக்கான ஒரு பாப்புலிஸ்டிக் ரைட்டிங் தான் போல தெரியுது. ப்ரொஃபஷனல் ரைட்டிங்ஸ் தனியாக இருக்குது, ஆனால் இதுக்கான ரைட்டிங்கிறதுனால அது ஓரளவுக்கு நம்மளால் அதை விட ஈஸியாக இதை எடுத்துக்க முடியுது. இப்போது வானமாமலையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இர்ஃபான் ஹபீப்பை எடுத்துக்கிட்டாலும் இவங்க முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே பிரிட்டிஷ் கொண்டு வந்தது தான். இது பிரிட்டிஷ் வரல அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய சாதியில் வந்து இப்போ இருக்கிற அந்த உடைப்பு வந்து ஏற்பட்டே இருக்காது. இப்படியான பார்வைகள் வந்து இருக்குது. அந்த காலனி ஆதிக்கம் சம்பந்தமான ஒரு பார்வைகள் இருக்குது. அது தான் இர்ஃபான் ஹபீப், அப்புறம் இந்த பெங்கால்காரர் சுருதிகுமார் கோஷ், அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட வானமாமலை, இங்கே எல்லாருமே பேசுகிறது வந்து
இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. இந்தியா முதலாளித்துவத்தை நோக்கி வளர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஒரு டெவலப்மெண்ட்டு இந்தியாவில் பெரிய பெரிய வணிக நகரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஹர்ஷவர்தனருடைய காலத்துக்கு பின்னாடி முதல் சுல்தான் கஜினி முகமது வர்ற காலத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை வந்து பழைய மத்திய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இந்து மன்னர்களுடைய காலம். இந்த காலத்தில் தான் இந்தியா வந்து செதறி போச்சு அப்படின்னு சொல்லி இர்ஃபான் கபீர் வந்து சொல்கிறார். அது வந்து முழுக்க முழுக்க சார் சொன்ன மாதிரி வட இந்தியாவை பேஸ் பண்ண என்னன்னா பெரிய வணிக மையங்கள் கலைஞ்சிருச்சு. தட்சசீலம், பாடலிபுத்திரம் அந்த மாதிரியான மையங்கள் வந்து அங்கே இல்லாமல், காசி அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் விவசாயம் வளர்ந்துச்சு. பெரிய அளவுக்கு வந்து விவசாயம் வளர வளர விவசாயத்தை மையமாக கொண்ட ஒரு பொருளாதாரம் உருவாயிருச்சு. பொருளாதாரம் உருவாயிருச்சு அப்படின்னா பண்டமாற்று முதன்மையாக மாறிடுச்சு. தங்கத்துக்கான தேவை வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து ஒரு பயங்கர நுட்பமான ஆதாரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். என்னென்னா 3-5% வட்டி ஒரு மாதத்துக்கு வாங்கினதா எல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அந்தளவுக்கு பணம் கொடுக்குறவங்க தான் பணத்தை வந்து வட்டிக்கு வாங்க முடியும். ஸோ பொதுவாக அதுக்கான வழி இல்லை. பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணை அடிமைகளாக கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தாழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது அவர் வந்து சொல்லுவாங்க. இது எப்படி இந்த இடம் வந்து வந்துச்சு அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், பழைய மௌரிய அரசு, ஹர்ஷவர்தனர் இந்த மாதிரியான காலங்களில் இப்போ நம்மளோட பழைய தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தேர், முல்லைக்கு தேர் கொடுத்தாருல, பாரி மாதிரி முல்லை செடிக்கு கொடுத்து போயிட்டார், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் குதிரைப்படையாக மாறும். என்னென்னா முதல்ல ரோம் காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்த குதிரைகளுக்கு வந்து அந்த அதோடைய முதுகு தன்னில் ஒரு மனுஷன் உட்காரோட தாங்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால் குதிரையில் உட்காந்து போகிறது அப்படிங்கிறது வந்து அதை வந்து தேரில் கூட்டி மாடு மாதிரி, ஆக்சுவலாக மாட்டு வண்டியோட இன்னொரு வடிவம் தான். அந்த தேருங்கிறது பயங்கரமாக குதிரை கூட்டிய பயங்கர டெவலப்பான அப்படி நமக்கு தோணுனாலும் கூட அது மாட்டு வண்டியோட வேற ஒரு வடிவம் தான். அதனால் தேரை வந்து போருக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்றது. அந்த தேரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹைவே வேணும், வளர்ச்சி அடைஞ்ச இடமெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் தேரை பயன்படுத்த முடியும். இப்போ அசோகர் இருக்கார். அசோகர் வந்து கலிங்கத்துக்கு மேலே படையெடுத்து போனார். அந்த போரில் வந்து அவர் வெற்றி அடைஞ்சதாக சொல்லப்பட்டாலும் வெற்றி சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு பழங்குடி இனத்தை வந்து நீங்கள் தேர்ப்படை, யானைப்படையெல்லாம் வச்சுட்டு தோக்கடிக்கவே முடியாது. ஒரு சண்டை எப்போ தொடங்குது, எப்போ தீருது அப்படின்னு வந்து தெரியறதே இல்லை. அப்படிங்கும்போது அசோகர் வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளை கைப்பற்றுறாரு. கைப்பற்றிட்டு எத்தனையோ கணக்கு சொல்கிறாங்க, 17,000 பேரோ என்னமோ 17,000 பேரை வந்து பாடலிபுத்திரத்துக்கு பிடிச்சிட்டு போகிறார் அடிமைகளாக. சீதா நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மௌரிய அரசில் நிலங்கள் வந்து இருக்குது. இந்த சீதா நிலங்களில் வந்து வேலை செய்கிறவங்க, நிலங்கள் வந்து அரசுக்கு சொந்தமான அந்த நிலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அவங்க அந்த நிலத்தை விட்டு வெளியே வர முடியாது, சீதா நிலங்களை விட்டு வெளியே வர முடியாது. எல்லா உரிமைகளும் இருந்த புத்த பிட்சுகள் கூட சீதா நிலங்களுக்குள்ளே போய் மத பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மக்களுக்கு மத உரிமை கிடையாது. இதை தான் வந்து இந்த ரஷ்யன் வரலாற்று அறிஞர்கள் போங்காடு லெவின் அந்த மாதிரி இவங்க அதை பார்த்துட்டு மௌரியர் காலம்ங்கிறது வந்து ஆண்டான் அடிமை சமூகம் அப்படின்னு சொல்லி அவங்க வகைப்படுறாங்க. இது ஒரு அடிமை உடைமை சமூகம். இப்போ வந்து அப்புறம் பின்னாடி வந்த கோசாம்பி ரொம்ப இதாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ அது வந்து இந்தியாவில் வந்து அடிமைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் ஒருபோதும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி வந்து இவரும் தான் வந்து சொல்கிறார். இர்ஃபான் கபீரும் அதான் சொல்கிறார், அடிமைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் வந்து இருந்ததில்லை. ஆனால் வீட்டு அடிமைகள் இருந்தாங்க, கோயில் அடிமைகள் வந்து இருந்தாங்க, அது வேற, பண்ணை அடிமை வேற அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய திருநாவுக்கரசர் வந்து சூடு வச்சிருப்பார். அவர் வந்து சூடம் இந்த மாதிரி அந்த சைவத்துடைய அடையாளங்களை வந்து
தீட்சை வாங்குறதுங்களா? தீட்சைங்கிறது ரொம்ப நாகரிகமான வார்த்தை. கோயிலுக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது அடிமை. அவரு வந்து தீட்சை வாங்கினது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து இப்போ நம்மளுடைய கொடுமுடி கோவில் அதெல்லாம் வந்து நிறைய கல்வெட்டுகளும் பட்டயங்களும் இருக்குது. பஞ்சம் வந்தப்போ தங்களை மக்கள் விற்றுக்குவாங்க. கோயில் விற்றுனாங்க அப்படின்னா கோயில் வந்து தன்னோட முத்திரையை முதுகில் எல்லாம் பதிச்சு முத்திரையை வந்து பதிச்சுன்னா அவங்க வந்து கோயில் அடிமை. இப்போ இந்த மாதிரி அடிமைகள் இருந்தாங்க. ஆனால் இந்திய சமூகம் வந்து முழுக்க அடிமைகளை நம்பி அடிமைகள்னால வாழ்ந்த ஒரு சமூகம் கிடையாது. எகிப்து மாதிரியோ, அதாவது பேரோ காலத்து எகிப்து மாதிரியோ, இல்லாட்டி கிரேஸ் ரோம் மாதிரியோ அப்படி இருந்த சமூகம் கிடையாது. இது வந்து இந்த விவசாய சமூகம். விவசாயம் நடந்தது வந்து அடிமைகள் கிடையாது. இந்திய வந்து சாதிகள் தான், கீழ் சாதிகள் தான் விவசாயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கோசாம்பி, ரொமிலா தாபார், இர்பான் கலீல் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து சிபிஐயோட பார்வை வந்து வித்தியாசப்படும். சிபிஐ கட்சிக்காரர் சிபிஐயுடைய பார்வை என்னன்னா ரஷ்யாவோட சோவியத் யூனியனுடைய பார்வை. அங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ நீங்கள் வாழ்காவிலிருந்து கங்கை வரை படிச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கிறதுலேயே ரொம்ப பிரச்சனையான புக்கு வந்து வாழ்காவிலிருந்து கங்கை கரை தான். அதாவது நிறைய பிரச்சனை இருக்கு வாழ்காவிலிருந்து கங்கை வரைகிற. அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் என்னன்னா ராகுல்ஜியே அவரோட ரிக்வேத கால ஆரியர்கள் எல்லாம் அதை வேற மாதிரி சொல்லுவார். இது ரொம்ப பாப்புலிஸ்டிக்காக எல்லாருக்கும் இந்த கம்யூனிசம் வரலாற்று பொருள்வாதம்னா என்னென்னு சொல்லணுங்கிறதுக்காக எளிமைப்படுத்துறாங்கன்னு எழுதி அது அப்படி ஆயிடுச்சு போல இருக்குது. அதில் போய் நம்ம நின்றுட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர்றது பயங்கர சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அதை வந்து அதில் நம்ம அப்படி பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் பின்னாடி வந்த ஆய்வாளர்கள். ரொமிலா தாபருடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு சொன்னால் நாராயணனை பற்றின அவருடைய ஆய்வு. நாராயணன் யார்? சும்மா வச்சுங்க. யாருக்கு விஷ்ணு நாராயணன் வந்து யாரு அப்படிங்கிறத ரொமிலா தாபர் வந்து தேடி போறாங்க. இப்போ நாராயணா அப்படிங்கிறவங்க அந்த மும்மூர்த்திகளில் ஒருத்தர். கிருஷ்ணனுக்கெல்லாம் வந்து முன்னாடி அழிக்கும் கடவுள் இப்படிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இருக்குது. அவருக்கு பல கதைகள் இருக்குது. சிவனுக்கு ஈக்குவலானவர். இன்னைக்கு வந்து ஐயர்களுக்கெல்லாம் அவர் தான் கெட்டு கோயிலை கட்டுறாங்க, இடிக்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. ரொமிலா தாபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாராயணனுக்கும் ஆரியர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. என்ன நீர் அப்படிங்கிற திராவிட வேர்ச்சொல்லில் இருந்து தான் அந்த நாரா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கருப்பு கலரில் இருக்கும், கடலில் வந்து இருக்கும். கடல் வந்து ஆரியர்களுக்கு தெரியவே தெரியாது. பாம்புல வந்து அந்த சாமி வந்து படுத்துருக்கும். நாகா அது முழுக்க ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழங்குடிகளுடைய அடையாளம் தான் நாகர்கள், நாகா. இதுக்கும் இவங்களோட அந்த வேதாங்கீதம் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் இது. ஆனால் நீங்கள் அதே மாதிரி இது இந்த கோசாமி நம்ம இர்பான் கலீல் ஹபீபுக்கு வந்துடலாம். கொஞ்சம் இந்த விஷயங்களை பேசலாம். அதை ஒரு பேசணும். இப்போ கோசாம்பி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு வந்து ரொம்பவும் அழுத்தமாக பதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஐரிக பிராமின்ஸு, பார்ப்பனர்கள் இவங்க எல்லாரும் ஆரியர்கள், மத்திய ஆசியாவில் இருந்து வந்தவங்க. நம்ம எல்லாரும் வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறது அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு நாள் நான் கோர்ட்டில் நான் பார்க்குறேன். கோர்ட்டில் வந்து ரொம்ப லீடிங் லாயர் வந்து என்னங்க இப்போ இல்லை, ஆனால் பார்க்க லீடிங் லாயர் வந்து கேஆர் சங்கரா வந்து உட்காந்துருக்கிறாரு. அவர் பக்கத்தில் நம்ம நண்பர் வந்து அப்துல் வகாப் உட்காந்துருக்காரு. அந்த ரெண்டு பேர் மட்டும் ஒரே மாதிரி இருக்காங்க. வேற மாதிரி இருக்கும். என்ன அண்ணன் மாதிரி இருக்கிறீங்க?
இருக்குது. அசப்பு உள்ள வந்து இப்படிதான் இருந்தது. அப்போ நம்ம நேச்சுரலி என்ன நினைப்போம், இந்த 2 பேரும் இந்த மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த பேஸ்ல இருந்து வந்ததுனால பிராமின்ஸ் முழுக்க இவங்கதான். ஸோ அந்த ஏர்லி இண்டியன்ஸ் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெனட்டிக் ரிசர்ச் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோசாம்பி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருந்த பூசாரி வர்க்கம், ஒரு நகரம் அப்படின்னு சொன்னால் பூசாரி வர்க்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எகிப்துடைய அந்த சினிமாக்கள் எல்லாத்துலேயும் கூட ஒரு பூசாரி ராணியை லவ் பண்ணிடுவார். அப்புறம் அவர் பிடிச்ச ஒரு நாள் அந்த மண்டலம் வந்து கொண்டுருவானுங்க, இந்த படம்லாம் வரும்ல. இந்த மாதிரி அந்த பூசாரிகள் வந்து ஒரு முக்கியமான ஆட்கள். அந்த பூசாரி வர்க்கம், ஹரப்பா மொஹஞ்சதாரோட பூசாரி வர்க்கமும் ஆரியங்களோட வந்த பழங்குடி அவங்க ட்ரைப்ஸை தான் வரான். அதில் சடங்குகள் செஞ்சவங்க பல்வேறு பழங்குடியினங்கள்ல இருந்து வந்த பூசாரிகள் எல்லாம் கலந்தது தான் இந்த பார்ப்பன சாதி. இது வந்து ஆரியன்லாம் வந்து இது ஒன்றும் பண்ணிடவே முடியாது. இவங்க பண்ணிட்டு இருக்கிற பல விஷயங்கள் வந்து பின்னாடி இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாராயணன் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமியின் சபதம் படித்தவங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் படிச்சிருக்கீங்களா? மயூர சர்மன் ஞாபகம். மயூர சர்மன் ஒரு கதை வருங்க. சும்மா அதில் ஒரு பாசிங்கில் ஒரு கதை வரும். என்னென்னா, ஒரு பிராமண குருவும் அவரோட பிராமண சிஷ்யனும் காஞ்சிக்கு வருவாங்க. வரும்போது ஏதோ பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட்டில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு பல்லவ சோல்ஜர் வந்து எட்டி வச்சு ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லுவான் குருவையே உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யன் மயூர சர்மன் வந்து வாள் எடுத்து வரவங்க எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு ஓடிடுவான். அப்புறம் போய் அவன் வந்து கதம்ப அரசுன்னு ஒன்றை வந்து உருவாக்குவான். அதுதான் கோவா, வைஜெயந்தி பட்டினம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற கோவா. இதை வந்து கல்கி சொன்ன கதை. கல்கி சொல்லாத கதை வந்து ஒன்று இருக்கு. என்னன்னா, கல்கி வந்து தெளிவாக சொல்றாரு. அவன் வந்து மயூர சர்மன் வந்து வேதம் பற்றின டிபேட்டில் ஈடுபட்டிருக்கார். காஞ்சிபுரத்தில் ஏது வேதம் பல்லவர் காலத்தில் மகேந்திரபுரம் வரும். அதுவும் முழுக்க சமண பௌத்த சிட்டி. நம்மளுக்கு கலப்பி விடுவார் எல்லாம் பக்கம். அந்த டயத்தில் ஆர்குமெண்ட்லாம் இருக்கும்போது மயூர சர்மன் வந்து தன்னோட அந்த பார்ப்பன இதை விட்டு போட்டு வெட்டி தள்ளிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மயூர சர்மனுடைய கோவா கல்வெட்டுகளில் மயூரவர்மன் இருக்கு அப்படின்னு சொல்லி கோசாம்பி பற்றி சொல்லுவார். ஒரே மயூரவர்மன் அப்படின்னு சொன்னால் சத்திரியன், சர்மன் அப்படின்னு சொன்னால் பிராமணன். ஒரே ஆள் வந்து எப்படி பிராமணனாகவும் சத்திரியனாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த காலத்தில் வழக்கம். ஒரு பழங்குடியினம் வந்து வளர்ந்து தனக்கான ஒரு அரசை வந்து ஏற்படுத்துது. ஸோ அவன் வந்து ஒரே மன்னன் வந்து புதுசாக அவன் எல்லா இடத்துக்கும் பிராமணன்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. சத்திரியங்கள்லாம் தேவைப்படும் போது தான் வந்து பிராமணனாக இருக்கிறான். இந்த குல சடங்குகள் இது எல்லாத்தையும் பண்ணுறான். தேவைப்படும் போது போருக்கு போகிறவனாகவும் இருக்கான் பழங்குடி வழங்கப்படி. இப்படி தான் பிராமண சமூகம் வருது. இப்போ நம்மளோட பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தணர்கள், பாரிகிரி அதெல்லாம் என்னன்னாங்க. அப்போது இன்னைக்கு இருக்கிற இருளர் சமூகம் இருக்குது. நம்மளோட இந்த கொங்கு இல்லைங்க, அது இந்த கட்டிய பொங்கல் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன கொங்கு ஒரு பட்டயத்தை கொண்டு அந்த காஞ்சிபுரத்தில் கிடைச்சதில்ல. ஆமா, கொங்கு தேச ராசங்கள் இல்லை, கொங்கு வேயிரா இல்லை. சரி, ஒரு புக் இருக்கு, அதுல பாத்தீங்க அப்படின்னு சிரமம் பார்க்காம என்னோட புக் அந்த புனைப்பாவை படிச்சிருங்க. அதுதான் எழுதியிருக்கேன். பேரு டக்குன்னு மறந்து போச்சு. கொங்கு அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ராஜா வருவார். வந்த உடனே காடு வெட்டி
காட்டில் ஊருக்கு பொறுப்பாக வந்து கட்டியப்ப முதலின்னு ஒரு முதலியாரை வச்சுட்டு முதலியாரை வச்சுட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிற இருளரை விவசாயம் பண்ண சொல்லிடுவார். இன்னொரு ஊருக்கு போவார். அங்கே இதே மாதிரி ஒரு ஊர் உருவாக்குவார். அங்கே ஒரு கட்டியப்ப முதலி, அங்கே இருக்கிற இருளரை வந்து வேளாளரா குடியிருப்பாங்க. இப்படி வந்து அவர் போயிட்டே இருப்பார். இதை வந்து சமணர்கள் எதிர்ப்பாங்க. எதிர்த்தோன்னா அவர் வந்து ராஜா அடிப்பார். ஆனால் சமணர்கள்லாம் வந்து இந்த பவானிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீவில் போய் விரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு யாகம் வளர்த்துவார். ஒன்றா அவங்க மேலே மண் மாதிரி பொழிஞ்சு சமணர்கள்லாம் அனுப்பிட்டாங்க அப்படின்னு இந்த புக்கில் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுக்க வாழ்ந்தவங்க யார் அப்படின்னா இருளர் மக்கள் தான் இருந்தாங்க. அப்போது இந்த பண்டாரம்ங்கிற சாதி யார்? இருளர்ல இருந்து அந்த பூசாரி பிரிவு இன்னைக்கு பள்ளியில பண்டாரம் தானே அப்படிதான். மலை வாழ் மக்கள்ங்கிறதுனால இந்த பண்டாரத்துக்கு பழனி மலையில பண்டாரம் மட்டும் அங்கே இது பண்ணுறாங்க. அப்போ அந்த சேவூர் இருக்கு, அவினாசில இருந்து உள்ள போனா சேவூருக்கு அடுத்து மொக்கசாமி மொக்கசாமின்னு ஒரு கோயில். அது வந்து என்னன்னா ஒரு ராஜா வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் பிரதோஷமோ என்னமோ ஒரு நாள் அந்த டயத்தில் சாமி கும்பிடுற ஒரு டைம் வந்துருக்கு. மொக்க ஈஸ்வரர் ஆலயம்னு. அது இப்போ பழசெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் இடிச்சு போட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றும் சிவலிங்கம் வேணும் சாமி கும்பிடணும். அப்போது சிவலிங்கத்துக்கு இடமே கிடையாது. சுற்றியும் காடு, வெள்ளை மரம் இப்படி இருந்த ஒரு இடம். ஆனால் கூட வந்தவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ எல்லா இடத்துலையும் கொள்ளு தான் இருக்குது. இன்னும் ஒரு கொள்ளு மூட்டையினால சாக்கை போட்டு இதாங்க சிவலிங்கம் கும்பிடுங்க அப்படின்னா ராஜா வந்து அதை தெரிஞ்சுக்காம அதை வந்து சிவனாக நினச்சி பூஜையெல்லாம் பண்ணிடுறாரு. பண்ணி முடிச்ச பின்னாடி ராஜா அந்த பக்கம் போனோன்னா சரி கொள்ளு மூட்டை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தா அது வந்து சிவலிங்கமாகவே மாறிடுது. அதான் அந்த மொக்கேஸ்வரர் கோயில். இது என்னன்னா கொள்ளை சாப்பிட்டவனும் கொள்ளை கும்பிட்டவனும் யாரு? எல்லாம் வந்து இப்படிதான் இணையுது. பழங்குடி அந்த எல்லா சாதிகளும் மாதிரி தான் ஐயரும். அவங்க ஒன்றும் ஆதாயத்தில் வந்து என்னையோ பேசிட்டும் பண்ணிட்டு இருக்கானே தவிர அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜெனடிக் ரிசர்ச்சில் இவனுக்கும் அந்த இதுக்கும் ஆரியத்துக்கும் எல்லாத்துக்கும் என்ன உறவு இருக்குதோ அதே உறவு தான் இவனுக்கும் இருக்கு. பெருசாக ஒன்று வயலில் போய் உழைக்காம இருந்ததுனால ஒரு வேலை வெள்ளையா இருக்கலாம். அதே மாதிரி இருக்காங்க. இல்ல அங்க தலித்துகளும் வெள்ளையா தானே இருக்காங்க நார்த் இந்தியாவில். அது ஒரு கிண்டல் வந்து ஒன்று வந்து சொல்லுவாங்க. ஒரு திராவிட இனம் ஒன்று இருக்காங்க பலுச்சிஸ்தான்ல, மொழி இருக்காமா. அவங்களாம் எப்படின்னா வெள்ளையா இருக்கிறாங்க. என்ன சுத்தி இவனுங்களே இருந்ததுனால வந்து திராவிடர்கள்லாம் வெள்ளையாட்டாங்க, நம்ம நடுவு இருந்ததுனால ஐயர்களை கற்பழிக்கிறாங்க. இப்படி இப்போ இந்த மாதிரி ஆரியா திராவிட அப்படின்னு வந்து துல்லியமாக விளக்கிறது பிரிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரெடிஷன், இந்த கட்சி சாராத வெளியிருந்து வர்ற ட்ரெடிஷன் வந்து மறுக்குது. ரோமிலா தாபரே, கோசாம்பி இவங்க எல்லாம். இர்பான் ஹபீப் வந்து சிபிஐ கட்சியை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னா அதில் நிற்கிறதுல ஒரு வேற மாதிரி பிரிஞ்சு நிற்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு வணிகம் உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் பெரிய பெரிய நகரங்கள் உருவானதுக்கப்புறம் நகரத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது விவசாயம் வளருது. விவசாயம் பெரிய அளவுக்கு வளருது. விவசாயம் வளரும் போது புதுசாக ஒரு வர்க்கம் உருவாகுது. உருவாகும் போது அவங்கள மையப்படுத்தினா ஒரு சமூகம், பொருளாதார அமைப்பு இதெல்லாம் உருவாகுது. புதுசாக வந்தவங்களுக்கு வந்து மையப்படுத்தப்பட்ட நாணயம் தேவையில்லை. ஏன்னா ஒரு நிலப்பரப்புக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டாக அவன் எப்பவுமே எதிர்ப்பாங்க. அது கூடாது அப்படிங்கிறது. ஆமாம், செக்மெண்ட் தூண்டுகின்றதை தேவைப்பட்டால் நான் உனக்கு படையை அனுப்புகிறேன், ஆள் அனுப்புகிறேன், காசு தர்றேன், மற்றபடி நீ என்னோட ஒவ்வொன்றிலையும் நீ வந்து உட்காரக்கூடாது. சாணக்கியன் சொன்ன ஸ்டேட்டுங்கிறது வந்து அரசு வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. கீழே இருக்கிற இவன்ல இருந்து பெத்த பையன் வரைக்கும் எவனையும் நம்பாது அப்படிங்கிறது தான் சாணக்கிய. துறந்தார் பரிவர்த்தாராகி இல்லையா, சுற்றத்தார் உள்ள வள்ளுவர் அதே தானே சொல்லுவார், எவனையும் நம்பாது. அந்த கால ஸ்டேட்டு. பின்னாடி காலத்தில் வந்த நிலப்பிரபுத்துவ அரசியல்கள் என்ன அப்படின்னு நீ வராத அப்படிங்கிறது தான் அரசியலோட. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் இந்தியா வீக் ஆயிடுச்சு
அப்படின்னு சொல்லி இர்ஃபான் ஹபீப் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவரே திருப்பியும் வேறையும் சொல்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார். எப்படி டெக்னிக்கலாக டெவலப் ஆச்சு, இரும்பு தொழில்நுட்பம், கட்டிடக்கலை, மருத்துவம், கலை இலக்கியம், இதெல்லாம் இந்த புத்தகத்தில் அதை பற்றி சொல்கிறார். ஆனால் என்னென்னா நம்ம சார் சொன்ன மாதிரி அவர் தென்னிந்தியாவை பார்த்துருந்தாருன்னா இன்னும் அதிகமாக அதை வந்து சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு வந்து தோணுது. இப்போ நம்ம நண்பர் சோமசுந்தர பாபு வந்திருந்தாருன்னா நல்லா இருக்கும். அவங்களோட தான் அந்த நொய்யல் ஆத்தோரமாக அவங்க போகும். பழைய காலத்தில் ஒரு கிண்ணம் இருக்கும். பழைய காலம்னா ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆற்றுல அந்த கிண்ணத்தை கீழே ஒரு ஓட்டை போட்டு கிண்ணத்தை வச்சுருவாங்க. அதில் எவ்வளோ தண்ணி வருதோ அந்த அளவுக்கு ஒரு வாய்க்காலில் தண்ணி போடலாம். அதுக்கப்புறம் அதை அடைச்சிடுவாங்க. இன்னொரு வாய்க்காலில் அதே அளவுக்கு. இதுதான் தண்ணி எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான இது. இந்த மாதிரி ஒரு நுட்பமான ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையிலிருந்து நொய்யலாறு கீழே இறங்கி வரும்போது இப்படி இறங்குது நம்மளுடைய அந்த பீடபூமி. ஒவ்வொரு மட்டத்துலேயும் ஒரு செயின் ஆஃப் குளம் இருக்குது. வேடப்பட்டி கேட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மலையிலேருந்து இறங்கி இப்படி இருக்கும். இந்த இடத்துல சித்திரசாவடி அணை கட்டி இது இப்படியே புத்தனங்குளம், நாகராஜபுரம் குளம் இப்படி வரும். திரும்பி வந்து இதில் சேரும். அப்புறம் அது கீழே இறங்கும். அடுத்த ஸ்டேஜில் நிற்கும் போது குறிச்சி குளம், பெரிய குளம், முக்கடங்குளம் இதெல்லாம் இருக்கும். இன்னும் அடுத்தது இறங்கும்போது சிங்கநல்லூர், அப்புறம் சூடு, அதுக்கப்புறம் ஆற்றுல தண்ணி வராது. அது புல்வெளிகளுக்குள்ள, காங்கேயம் புல்வெளிகளுக்குள்ள அது போய் கிடையாது, அது கலந்துடும். அப்போ அந்த இடத்துல கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது இது வந்து அந்த ஊரோட பொருளாதாரம். இது வந்து இது முழுக்க சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி தான் நம்ம ஊரில் செய்கிறாங்க. கொங்கு சோழர்கள் தான் செய்கிறாங்க. அந்த டெக்னாலஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்து இந்த கொள்ளர்களை பிடிச்சிட்டு போய் கிராமத்தில் வச்சு இந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. இதுதான் இர்ஃபான் ஹபீப் சொல்ல வருது. புது நிலப்பரப்புகள் பயன்பாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தேவை வந்து வாழா அல்லது வந்து கடப்பாறையா அப்படின்னா ஹார்டு நிலப்பரப்புகள் கொங்கு மாதிரியான. தஞ்சாவூரில் உங்களுக்கு வந்து கடப்பாறை தேவை, ஆனால் இங்கே வந்து இது கட்டாயம் தேவை. அப்போது கடப்பாறை தான் தேவைப்படுது, கொள்ளர்கள் தான் தேவைப்படுறாங்க. அப்போ இவங்க வந்து வணிக நகரங்களை அட்டாக் பண்ணுறாங்க. நிலப்பரப்பு திருமுருகன் குடி இந்த மாதிரியான வணிக நகரங்களை வந்து அடித்து இல்லாமல் பண்ணுறாங்க. இதில் நார்த் இந்தியாவோட உதாரணங்களில் இருந்து சொல்கிறாங்க. கொள்ளர்கள் கிராமங்களுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த டமாஸ்கஸ் ஊருக்கு அது எல்லாத்தையும் இந்திய பழங்குடி மக்கள் தான் உருவாக்குறாங்க. வளையும் தன்மை கொண்ட இரும்பு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற போர் வீரர்களுடைய கனவு. இரும்பு வந்து வளையணும் அப்படிங்கிறது. அதை வந்து இந்த சேலம் இந்த ட்ரைப்ஸ் தான் கொடுமணல் பகுதியில் வந்து முதல்ல உருவாக்குனாங்க. கொடுமணல், அந்த நர்மதை நிலப்பரப்பு, அப்புறம் மேங்களூர், இந்த 3 இடத்துல தான் இந்த ஸ்டீலை வந்து உருவாக்குறாங்க. ஐரோப்பா கூட அரேபியா அந்த சிலுவை போர் நடக்கும்போது அவங்க வந்து உலகம் முழுக்க பெஸ்ட் ஆயுதங்களை தேடி அடைகிறாங்க அந்த அரபு மர்ச்சன்ட்ஸ். ஏன்னா போருக்கு வந்து அவனுக்கு தேவைப்படுது, ஒரு மினி உலக போர் அப்படிங்கிறது தேவைப்படுது. இங்கே இருக்கிற இந்த வாள் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த சண்டைக்கு. போனோடனே என்னாச்சுன்னா இது வந்து ஒரு மந்திர வாள் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன்ஸ் பயப்படுறாங்க. அரபியர்களுடைய ஒரு வழக்கம் என்னென்னா, என்னவாக இருந்தாலும் லைப்ரரி வச்சு எல்லாருக்கும் காட்டுறது அப்படிங்கிறது தான். அதான் அதை வந்து அந்த தாரிக் அலி ஒரு அட்டகாசமான ஒரு புக்கில் எழுதியிருப்பார், சிசிலின்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் வந்து சிலுவை போரில் ஜெயிச்ச இடங்கள்லாம் லைப்ரரியை எரிக்கிறது தான் கிறிஸ்டின்ஸோடைய வழக்கம் அப்படிங்கிறத அப்படியே மேலே இருந்து பார்க்கும்போது எல்லா இடமும் எரிஞ்சிட்டு இருக்கும். இது என்னன்னா இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாரிக் அலியோட ஒரு பியூட்டிஃபுல் புக்கு. அவரு அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டமாஸ்கஸ் ஸ்டீல் வந்து எங்கிருந்து வந்துச்சு, இது செஞ்சவங்க யார் அப்படிங்கிறத ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க, அப்படின்னு தெரியல. இப்போ தான் அது வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்க வந்து சிலுவை போட ஜெயிக்கிறாங்க இஸ்லாமியர்கள். ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து படைக்கு பயன்படுத்தாமல் விவசாயத்துக்கு அந்த கொள்ளர் வந்து ஒரு சாதியாக மாறிடுது. ஒரு கிராமத்தில் வந்து முடக்கப்படுது. கிராமத்தில் விஸ்வகர்மா
ஒரு நிமிஷம் மன்னிச்சுங்க, சாரி. தஞ்சாவூரில் கருந்தட்டான்குடின்னு இருக்கு. அந்த கருந்தட்டான்குடினா இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அந்த இடத்துல தஞ்சாவூர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பழைய கரந்தை தமிழ்ச்சங்கம் இருக்குங்களா, அது அந்த பகுதியில் நான் கலந்தேன். அது அந்த கரந்தை பகுதி பூரா கருந்தட்டான்குடி. அந்த பகுதிக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு சான்றுக்காக முதல்ல அந்த விஸ்வகர்மா தொழில் கருப்பு கொள்ளர் பொற்கொள்ளர் இரும்பு ஸ்தபதியார் மற்ற குவளைகள் எல்லாமே இந்த பொற்கொள்ளர் சமூகத்தை சேர்ந்தது தான். ஐவகை தொழில்கள் அதில் இந்த கருப்பு தான் முதல் இது. அதில் ஏன்னா கலப்பை இல்லாமல் ஒரு ஊர் உருவாக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த முதல்ல சோழர் காலத்துக்கு முன்னாடி நாயக்கர் காலத்திலே கொண்டு வரப்பட்டது கருந்தட்டான்குடி. அந்த இடத்துக்கு பேரே கருந்தட்டான்குடி. கரந்தட்டான்குடி தான் இன்னைக்கு கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற இடம் கருந்தட்டான்குடி, தஞ்சாவூர். ஒரு கல்வெட்டு கொடுமணல் விஸ்வகர்மா கம்மாளருடைய ஊர் தான். அதில் அந்த 3வது குலத்துக்கு சோழன் அவன் ஒரு பட்டயம் வெளியிடுறாரு. அதில் கம்மாளருக்கு என்னென்ன ரைட்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கலாம், செருப்பு போட்டுக்கலாம், வேலை செய்கிற இடத்துக்கு மேலே கூறு போட்டுக்கலாம். அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாத கதவு வச்சுக்கிறது கம்மாளர் இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்புறம் கம்மாளரை தொடக்கூடாது போரில் அப்படின்னு சொல்லி அவன் தேவை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு பின்னாடி காலகட்டத்தில் இந்த கம்மாளர் சமூகத்தை இந்த மையங்களில் இருந்து உடைச்சி கிராமங்களுக்கு கொண்டு போகிறாங்க. தனித்தனி கிராமங்களுக்கு கொண்டு போகும்போது கொள்ளன் ஊரை விட்டு வெளியே போகிறது. இப்போ கொள்ளனோட வேலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் விவசாயத்துக்கான ஆணி செய்கிறது, கலப்பை செய்கிறது, கடப்பாறை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்போது இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய படை ஆல்மோஸ்ட் வீக்கர். அதில் அந்த படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜா வேணால் அந்த டமஸ்கஸ் ஸ்டீலில் பண்ண வாள் வச்சுருக்கார் பலன்னு. அவர் ஒரு நாள் சண்டைக்கு போக மாட்டார். கீழே இருக்கிறவங்கலாம் என்னென்னா நம்ம கோயில் முன்னாடி வச்சுருக்கோம்ல காஸ்டிங் இருப்பில் பண்ண இந்த சூளம், இந்த பெரிய பெரிய நீச்சல் வாள், அந்த சினிமாவில் வர்றாங்க, அந்த இதெல்லாம் தான் நம்ம ஆளுகளுடைய போர் ஆயுதங்களாக இருக்குது. இந்திய கருப்பு கலரில் இதெல்லாம் தான் இருக்குது. அதை தூக்குறதுங்கிறதே ஒரு பெரிய வேலை இருக்குங்க. இப்போது இது இந்தியா முழுவதும் இருந்த நிலைமை. இப்போது அரேபியான்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அரேபியக்காரங்க வராங்க, அதுக்கப்புறம் அவங்க வர்றதில்லை. அப்புறம் ஆப்கானிஸ்தான்லேருந்து கோரி கஜினி இவங்கெல்லாம் வரும்போது இந்தியாவில் என்ன நடந்தது, ஏன் போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதை இர்பான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அவங்க அரபு குதிரை, டமாஸ்கஸ் உருக்கு, ஈரானிய கவசம், மங்கோலிய வில்லோட வராங்க. உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஆயுதங்களோட வர்றாங்க. இப்போ நம்ம ஆளு இந்த காஸ்டிங் இரும்பு அப்புறம் தலைவிதி கொள்கை, நீ செத்துட்டானா பிரச்சனை இல்லை, அடுத்த தரேன், இதை வச்சுட்டு நீ எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இதை இர்பான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறார். இந்த இராணுவத்துக்கும் இந்தியாவில் நிலப்பிரபுத்துவத்துக்கு என்னென்ன சம்பந்தம். இராணுவத்துக்கு புது ஆயுதங்கள் கிடைக்கும் போது புது பரப்புகளை கைப்பற்றுறாங்க. புது நிலப்பரப்புகள் கைப்பற்றப்படும் போது புது சாதிகள் உருவாகுது அப்படிங்கிறது தான் இர்பான் நபீயோட அந்த மெடிவல் இந்தியா. ஆனால் அதற்கு பின்னாடி முகலாயர் காலத்தில் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப நவீனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே கலக்குது இல்லையா. கான்ஸ்டாண்டினோபிள்லேருந்து வர ஒருத்தன் தாஜ்மஹாலை கட்டுறோம். அந்த மாதிரி உலகத்தோட மேற்கு பகுதியுடைய மையமாக இந்தியா மாறும்போது இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. ஸ்க்ரூ கண்டுபிடிக்கப்படுது. இப்போ அது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஸ்க்ரூ 1600 ஸ்க்ரூ உருவாக்குறாங்க. ஸ்க்ரூ இந்த கரும்பு உருக்காலை இந்த மாதிரி பல ஸ்க்ரூ தானே எனக்கு எல்லாத்துக்கும் மையமானது. அந்த மாதிரி கப்பல் கட்டுறதுல, அப்புறம் பீரங்கி செய்யறதுல, அப்புறம் ஆப்ரேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி மருத்துவ
ஒரு கிரீக்கோ பர்ஷியன் ஆப்ரேஷன் முறையை வந்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி வளர்த்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூக்கு அறுக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கு நம்ம ஊரில். மூக்குனா மூக்கு அறுக்க மாட்டாங்க, மூக்கையும் மேல் உதட்டையும் சேர்த்து அறுத்துருவாங்க. இப்படி ஒன்று இந்த மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு இரும்புல ஒரு கத்தி, அதை வச்சு எதுக்கால வராமல் மூக்கு பூச்சி இப்படி கரெக்டாக எடுத்துட்டா இந்த மூக்கும் இதுவும் சேர்ந்து வந்துருச்சுன்னா நீங்கள் சாப்பிட முடியாது. அது வந்து ரொம்ப கொடுமையான, மூஞ்சி வெளியே தலை காட்ட முடியாது. இது ரொம்பவும் கோரமான தண்டனை, ஒன்றாலும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இதான் அப்போ இதுக்கு வந்து ஒரு முறையை வந்து இந்தியா மொத்தமும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒய்சாலர் தான் இதை ரொம்ப அதிகமாக பண்ணுறான். மூக்கருக்கு போடுறதுலாம் நடத்துறாங்க. கன்னடம் ஒய்சாலர் ஒருத்தர் பழக்கி விட்டாலும் அவர் எல்லாரும் பார்த்தீங்க. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்ன இந்த இது இருக்குல்ல, தலையை வந்து இதுல இருந்து இப்படி அறுத்துருவாங்களாம் டாக்டர். அறுத்து இந்த இதை தோல் இதை எடுத்து இப்படி ரெண்டு மெழுகு மாதிரி வச்சு மூணு மேலே இப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு கத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இதுவும் அதுவும் ஒட்டிட்டு அந்த புது சதை வந்துடும். இந்த மாதிரியான சர்ஜரி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ வேத காலத்தில் சுஷ்ருதான்னு சொல்லிட்டு ஒரு கன்னத்துலேருந்து சதை எடுக்கிற முறையை வந்து பார்க்குறாரு. அது சரி வரல அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா இதை டெவலப் ஆகுது. சவுத் இந்தியாவும் மகாராஷ்டிராவும் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த முதல் பீரியடில் ரொம்ப நவீனமான கட்டடக்கலை. இப்போ இந்தியா வந்து முதலாளித்துவத்தோட ஆரம்ப கட்டத்தில் கால் வச்சிருச்சு. தொடர்ந்து வளர்கிற கட்டத்தில் வந்து முடிச்சிடுறேன் சீக்கிரம். வளர்கிற கட்டத்தில் இருக்குது. அப்போ இந்து மதம் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறதுக்காக தீனிலாகின்னு ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவருக்கு சீப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு மிலிட்ரிக்கு ஆள் வேணும், வேலை செய்யறதுக்கு நெசவாளர்கள் வேணும், கட்டடங்கள் கட்டுறதுக்கு வந்து ஆட்கள் வேணும், நவீனமான இது வேணும்னா அவுரங்கசீப்புக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு வழி என்னன்னா சாதிய உடைகள். இப்போது ஜிசியா வரி அந்த மாதிரியான, ஏன்னா ஜிசியா வரி வந்து இப்போ இந்து தலித்துகள் விதிக்க முடியாது, நிலப்பிரபுக்கள் மேலே விதிக்கப்பட்டது தான் அந்த ஜிசியா வரி. இப்போ இந்த மாதிரியான முறைகள் மூலமாக மக்களை வெளியெடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணுறாரு. இப்போ நம்மளோட மதுரை வீரன் கூட ஒரு இஸ்லாமிய படையில் பயிற்சி எடுத்ததா இந்த சரஸ்வதி மகள் சோடியில் இருக்கு. இப்போ அப்படியான கபீர்தாசர் வந்து ஒரு தலித்துக்கு பிறந்த முஸ்லீம் பெற்றோரோட அவர் வந்து சாதியை திட்டுன்னு வந்து, ஏன்னா நீ ஏன் முஸ்லீம் எதுக்கியா இந்துல சாதியை திட்டுற அப்படின்னு வருவாங்க. நான் திட்டுவேன், எங்கே அநியாயம் நடந்தாலும் நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது இப்போ அந்த மாதிரி இந்துவும் இல்லாமல் முஸ்லீமும் இல்லாமல் சாதிக்கு எதிராக புது புது வர்க்கங்கள் உருவாகும். இந்த முகல் ஆட்சி, சீக்கிய மதம், கபீர்தாசர், இந்த மாதிரியான நிறைய செக்ட், சூஃபி செக்ட். காஷ்மீரில் வந்து சாதி கிடையாது. இப்போ அந்த சூஃபியோட தாக்கம் தான் இப்படி புது தாக்கங்கள் வந்து உருவாகுது. ஆனால் இப்போ அதை பேசணும்னா போயிருந்துட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி வர பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவோட இயல்பான வளர்ச்சியை தடுத்து இந்தியாவை வந்து ஒரு பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணுற விவசாய நாடாக மாற்றம். இந்தியாவோட தொழில் நகரங்களை வந்து அழிக்கிற, அந்த கட்டவரலை வெட்டுறதுன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, தொழில் நகரங்களை வந்து அழிக்கிறேன். டாக்கா, காஞ்சிபுரம், வாரணாசி எல்லாத்தையும் அழிக்கிறோம். நிலப்பிரபுக்களை வந்து பலப்படுத்துகிறோம். ரொம்பவும் மோசமான லேண்ட்லாஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவாலியர் ராணியுடைய அந்த பரம்பரை, ஜெய்ப்பூர் அரசவன், இந்த மாதிரியான ஆட்கள் தான் ரொம்பவும் பிற்போக்காக பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இவங்க தான் சாதியை கட்டி காப்பாற்றின ஆட்கள். செதறிட்டு இருந்த சாதியை காப்பாற்றின. ஏன்னா உங்களுக்கு வந்து கூலி இல்லாத உழைப்பு வேணும். அரசுகள் மட்டும் இல்லை, இடைநிலை சாதி முறை. இவங்களும் குத்தகை விவசாயி தானே, பெரிய அளவுக்கு இல்லை, குத்தகைக்கான லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்தவங்க தானே குத்தகை விவசாயி தானே. தலித்தை விட அதிக உரிமை இருந்தாலும் கூட முழு உரிமை வாய்ந்த மக்களாக வந்து அவங்க இருக்கல. ஸோ இப்படி வந்து இவங்க சாதியத்தை வந்து பிரிட்டிஷ் அரசுங்கிறது வந்து இதாக இருக்குது, செதறிட்டு இருந்ததை தடுத்து நிறுத்துது. பிரிட்டிஷ் அரசு வர்றதுக்கு முன்னாடியே
இஸ்லாமிய மயமான பகுதிகள், இப்போ பங்களாதேஷ், சிந்து, மேற்கு பஞ்சாப், காஷ்மீர் மாதிரியான பகுதிகளில் வந்து சாதி இல்லை அப்படின்னா அப்போ என்ன காரணம்? அது வந்து வளர்ந்துட்டே இருக்கு அந்த பகுதி. இப்போ பங்களாதேஷில் இருந்து புத்திஸ்ட் பகுதிகள் இர்ஃபான் எப்படி சொல்கிறாங்கன்னா, புத்திஸ்ட் பகுதிகள் வந்து ஈஸியாக இஸ்லாமிய மயமாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இந்து மதத்தினால அழுத்தத்துக்கும் ஆபத்துக்கும் ஆகிடுறதுனால அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்து போயிட்டாங்க, ரூலரோட மதத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் அரசு அப்படிங்கிறது வந்து அரசுடைய இந்த காலனி ஆதிக்க கொள்கை அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நம்மக்கிட்ட பிரச்சாரம் பண்ணுற ஒரு வழக்கம் நம்மக்கிட்ட அது இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இருக்குது. இப்போ நீங்கள் சாவர்கரை கொண்டு வந்தீங்கன்னா அது இது பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆமாம், அது பழைய சாவர்கர் வேற, டெய்லி போயிட்டு வந்து சாவர்கர் இது வேற, இது வேற. அந்த இதில் சுதந்திர இந்தியாவில் இந்த சமஸ்தான மன்னர்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் சாவர்கர் வந்து வைக்கிறார். அதே கொள்கையை தான் ஆர்எஸ்எஸும் வைக்கிறது. அப்படியே அப்படின்னு சொன்னால் அந்த 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 பகுதிகளில் அவங்களுடைய ஆதிக்கம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ஒன்று. இப்போ இந்த மாதிரியான இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷுக்கும் எனக்குமான உறவு வந்து எவ்வளோ உன்னதமானது, நல்லதுன்னு குவாலியர் மகாராணி சொல்கிறத இந்திய அரசு ஏற்றுக்கணும்ல அஃபிஷியலாக. அப்படின்னா மக்களை வந்து நிலத்தோடு சேர்த்து விற்கிறது, சாணிப்பால் சவுக்கடியை வந்து நம்ம என்னென்ன சொல்கிறது, அது வந்து குற்றங்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை. ஒரு திருடனுக்கு வந்து ஜெயிலில் நம்ம போகிறோம்ல, அந்த மாதிரி தான் இது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான விஷயமே இன்றைக்கி திடீர்னு வரல. இது வந்து தொடர்ந்து இதாக இருக்குது. இதுக்கு எதிராக வந்து பேசுறது அப்படிங்கிறது நம்ம இந்த இடதுசாரி இவங்களுடைய ஒரு பாதை. அதில் ஒரு முக்கியமான ரோலை வந்து இதுதான் நடிப்போம் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கரெக்டாக இருக்குது. இந்த முகலாய மன்னர்களுக்கு எந்த சலுகையும் காட்டவும் இல்லை. எந்த அளவுக்கு வந்து அரசு அப்படிங்கிறது விவசாயிகள்னால ஆனால் ஒரு ஒடுக்குமுறை கருவியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவாக சொல்லுவாங்க. விட்டு கொடுக்கவும் அதனுடைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும்போது அதனுடைய அந்த கொடூரமான ஒடுக்குமுறையும் அவர் வந்து சொல்கிறார். முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? சவுத் இந்தியா ரொம்ப கம்மியாக ஒரு 20%. சவுத் இந்தியாவை நிறைய சொல்லணும். என்னென்னா ஆக்சுவலாக என்னென்னா இர்ஃபான் ஹபீபோட வந்து இதே 12 வால்யூம் 20 வால்யூம் இருக்குது. நான் முழுசு படிக்கல, நான் சொல்ல முடியல. நான் இதில் வந்து சொல்லலை, ஆக்சுவலாக சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஏன்னா இந்த பீரியட் தான் சவுத் இந்தியாவோட உச்சக்கட்ட பீரியட். நிறைய சின்ன பேப்பர் படிச்சுட்டு